Chapter 5, the fundamental unit of life. While examining a thin slice of cork, Robert Hooke saw that the cork resembled the structure of a honeycomb consisting of many little compartments. Cork is a substance which comes from the bark of a tree. This was in the year of 1665 when Hooke made this chance observation through a self-designed microscope. Robert Hooke called these boxes as what? Cells. Cell is a Latin word for a little room. This may seem to be very small and insignificant incident, but it is very important in the history of science. This was the very first time that someone had observed that living things appear to consist of separate units. The use of the word cell is to describe these units is being used till this day in biology. Let us find about cells. ஸோ ராபர்ட் ஹாக்கி அப்படின்றவர் வந்து செல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1665. ஸோ வந்து இந்த செல் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து, அதாவது இந்த ஒரு வேர்ட் வந்து லாட்டினில் வந்து எ லிட்டில் ரூம் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட், வாட் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேட் அப் ஆஃப்? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். இது ஒரு கொஷினாக கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. பட் இது வந்து சிம்பிளாக வாட் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேட் அப் ஆஃப்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரக்சர்ஸ்னால் தி பார்ட் ஆஃப் சம்திங். இங்கே வந்து நம்ம ஆனியன் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லுக் சிமிலர் டு ஈச் அதர். டுகெதர் தே ஃபார்ம் அ பிக் ஸ்ட்ரக்சர் லைக் an onion bulb. We find from this activity that onion bulbs of different sizes have similar small structures visible under a microscope. ஸோ இந்த லைன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஆனியன் லைன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு சில பார்ட்ஸ்லாம் நம்மளால் அண்டர் மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆனியன் பல்ப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஹேவ் என்னது ஒரு சிமிலர் சேம் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி செல்ஸ் ஆஃப் தி ஆனியன் பீல் will all look the same regardless of the size of the onion they came from. These small structures that we see are the basic building units of the onion bulb. These structures are called cells. Not only onions but all organisms that we observe around are made up of cells. However, they are also a single cells that live on their own. ஸோ இந்த ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து செல்ஸ். தி ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் வி see are the basic building units of the onion bulb அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நாட் ஒன்லி அப்படின்னா, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் என்ன இருக்குது? செல்லுன்றது கண்டிப்பாக இருக்கும். லிவிங் ஆர்கானிசம்க்கு முக்கியமானது செல் தான். அது வந்து சிங்கிள் செல்ஸ் கூட இருக்கலாம், ஒரு சிங்கிள் செல்லாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ செல்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பை ராபர்ட் ஹூக்கி. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோ, ரைட்? ஸோ தென் நெக்ஸ்ட்டு Leeuwenhoek 1674 with the improved microscope discovered the free living cells in pond water for the first time. ஸோ இவர் வந்து 1674 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காது அப்படின்னா, he is the first to discover the animal cells. அனிமல் அதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கும் செல்லு இருக்குது, அந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணார். தென் நெக்ஸ்ட் இட் வாஸ் ரோபர்ட் ப்ரவுன் இன் 1831 who discovered the nucleus in the cell. ஐ மீன் நியூக்ளியஸ் ஆஃப் தி செல் வந்து யார் டிஸ்கவர் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா ரோபர்ட் ப்ரவுன். பர்கென்ஜி இன் 1839 coined the term protoplasm for the fluid substance of the cell. ஸோ இவர் தான் வந்து 1839 வந்து
ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அதாவது புரோட்டோபிளாசம். ஸோ இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு, அதாவது இது வந்து ஃபார் தி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி செல். ஸோ செல்லையும் வந்து ஒரு சில ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், தி செல் theory that all the plants and animals are composed of cells and that the cells is the basic unit of life was presented by two biologists, Sheridan 1838 and Shawan 1839. The cell theory was further expanded by Virchow 1855 by suggesting that all cells arise from pre-existing cells. With the discovery of the electron microscope in the 1940, it was possible to observe and understand the complex structure of the cell and its various organelles. ஸோ இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இது ஆல் தி இதுலேருந்து இது வரைக்கும். தென் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கரெக்டாக இது வரைக்கும், அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த டிஸ்கவரி ஆஃப் தி இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி கூட கேட்கலாம், தி வென் தி டிஸ்கவரி ஆஃப் தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா இன் 1940 நம்ம சொல்லணும். தென் நெக்ஸ்ட்டு, தி இன்வென்ஷன் ஆஃப் மேக்னிஃபையிங் லென்சஸ் லீட் டு தி டிஸ்கவரி ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் வேர்ல்டு. It is now known that a single cell may constitute a whole organism, as in amoeba, Chlamydomonas, Paramecium and bacteria. These organisms are called unicellular organisms. அதாவது இந்த அமீபா அண்ட் பரமீசியம் பாக்டீரியா இது எல்லாமே வந்து என்னென்னு கால் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, கரெக்டாக நமக்கு யூனிசெக்குலர் ஆர்கனிசம்ஸ், அதாவது யூனிசிங்கிள் அப்படின்றது தான் யூனிசெக்குலர் ஆர்கனிசம். யூனி ப்ளஸ் சிங்கிள், யூனிசெக்குலர். ஆன் தி அதர் ஹேண்ட், மெனி செல்ஸ் group together in a single body and assume different function in it to form various body parts in multicellular organisms. Multi is equal to many, such as some fungi, plants and animals. ஸோ செக்குலரில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, மெனி செல்ஸ், நிறையா செல்ஸ் வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகும் ஒரு சிங்கிள் பாடியில். அண்ட் வந்து அஸ்யூம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் இட் டு ஃபார்ம் வேரியஸ் பாடி பார்ட்ஸ். அதாவது வேரியஸ் ஒரு டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அஸ்யூம் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு, can we find out names of some unicellular organisms? ஸோ யூனிசெக்குலர்ன்றது வந்து நிறையா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஃபங்கை, பிளான்ட்ஸில் நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது, ரைட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம் யூனிசெக்குலரில். எவ்ரி மல்டிசெக்குலர் ஆர்கனிசம் ஹேஸ் கம் ஃப்ரம் எ சிங்கிள் செல். ஹவ்? ஸோ இதுவே ஒரு கொஷினாக கூட கேட்கலாம். செல்ஸ் டிவைடட் டு ப்ரொடியூஸ் cells of their own kind. All cells thus come from pre-existing cells. So இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதாவது இது ஒரு சிம்பிளான ஒரு இது மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ தான் வந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்கன் வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? Some organisms can also have cells of different kinds. Look at the following picture. It depicts some cells from the human body. அதாவது செல் வந்து ஒரே இதாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நர்வ் செல் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி பிளட் செல், அதுக்கப்புறம் ஸ்பெர்ம், போன் செல், தென் ஓவம், ஸ்மூத் மசில் செல், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது? ஃப்ரம் ஹியூமன் பாடி. இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. தி ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு தி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் தே பர்ஃபார்ம். அதாவது ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் செல்ஸ் வந்து
அது எந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். Some cells like amoeba have changing shapes. In some cases, the cell shape could be more or less fixed and அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஹார்ட் வந்து நமக்கு வந்து இட் வில் ஹார்ட் டு பம்ப் பிளட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டொமக் என்ன பண்ணும், ஸ்டொமக் வந்து நமக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ ஃபுட் வந்து டைஜஸ்ட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இதே மாதிரி இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி division of labor is also seen within a single cell. So division of labor வந்து also seen within a single cellலையும் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் செல்லையும் நம்மளால என்ன பண்ண முடியும், டிவிஷன் ஆஃப் செல்லை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. each cell has got certain specific components within its it are known as cell organelles. ஸோ ஒவ்வொரு செல் எடுத்துக்கலாம், எந்த ஒரு செல் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சில ஒரு ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது அந்த வித்தின் இட் இஸ் நோன் ஹேஸ் என்னது செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸை நம்ம செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஈச் கைண்ட் ஆஃப் செல் ஆர்கானிக் பர்ஃபார்ம்ஸ் a special function such as making new material in the cells, clearing up the waste material from the cell and so on. அதாவது each cell ஒவ்வொரு செல்லையுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அந்த செல் ஆர்கனல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் மெட்டீரியல் அந்த செல்லை வந்து இது பண்ணுறது, கிளியரிங் அப் தி வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் நியூ மெட்டீரியல் மேக் பண்ணுறது செல்லை அந்த மாதிரியெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ cell is able to live and perform all its functions because of these organelles. அதாவது செல் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வாழ்கிறது இது எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆர்கனல்ஸ்னால மட்டும்தான் இதனால இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர்கனல்ஸ் டுகெதர் கான்ஸ்டியூட் அப்படின்னா அமைக்கப்பட்டது அப்படின்றது தான் தமிழில் வந்து மீனிங். ஸோ இந்த ஆர்கனல்ஸ் வந்து டுகெதராக இதாகி தான் நமக்கு ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. அதாவது தி பேசிக் யூனிட் ஆஃப் அ செல் கான்ஸ்டியூட் தி பேசிக் யூனிட் ஆஃப் தி செல் அமைக்கப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே தான். வாட் இஸ் அ செல் மேட் அப் ஆஃப்? வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனிசம் ஆஃப் எ செல்? So how is a cell organized? If we study a cell under a microscope, we would come across 3 features in every cell: a plasma, nucleus and cytoplasm. All activities inside the cell and interactions of the cell with its environment are possible due to these features. Let us see how. So வந்து very very important. So 3 features in almost every cell அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்மா மெம்பரன் ஆர் செல் மெம்பரன். ஸோ பிளாஸ்மா மெம்பரன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செல் மெம்பரன் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் தி செல் தட் செப்பரேட்ஸ் தி contents of the cell from its external environment. So the plasma membrane allows or permits the entry and exit of some materials in and out of the cell. It also prevents movement of some other materials. The cell membrane therefore is called a selective preamble membrane. So cell membrane வந்து
also called as what? Selective preamble membrane. How does the movement of substance take place into the cell? How do substance move out of the cell? So இது கூட ஒரு கொஷினாக வரும். Some substances like carbon dioxide or oxygen can move across the cell membrane by a process called diffusion. We have studied the process of diffusion in earlier chapters. We saw that there is a spontaneous movement of a substance from a region of high concentration to a region where its concentration is low. Something similar to this is in cells when, for example, some substance like carbon dioxide, which is cellular waste and requires to be secreted out by the cell, accumulates in high concentration inside the cell. In the cell's external environment, the concentration of CO carbon dioxide is low as compared to that inside of the cell. As soon as there is a difference of concentration of carbon dioxide inside and outside of the cell, carbon dioxide moves out of the cell and from a region of high concentration to a region of lower concentration outside the cell by the process of diffusion. Similarly, O2 means oxygen enters the body by the process of diffusion when the level or concentration of oxygen inside the cell decreases. Thus, diffusion plays an important role in gaseous exchange between the cells as well as the cells and its external movement. Water also obeys the law of diffusion. The movement of water molecules through such a selective membrane is called osmosis. ஸோ இது ஒரு சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து செல்குள்ளே வந்து அதாவது மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பை தி ப்ராசஸ் கால்டு டிஃப்யூஷன். இப்போ இதெல்லாம் விட்டுடலாம். இங்கே தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ சம் சப்ஸ்டன்ஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்லுலார் வேஸ்ட் அண்ட் இது வந்து என்ன பண்ணணும்? இட் ரெக்வஸ்ட் டு பி எக்ஸ்க்ரீட்டட் அவுட் பை தி செல். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கெட்டது தான், ரைட்டு. பட் ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு அது வந்து இதாகும். பட் ஒரு சில இதில் வந்து அது இருக்கக்கூடாது, கரெக்டாக? ஸோ எக்ஸ்க்ரீட்டட் அவுட் பை தி செல். எக்ஸ்க்ரீட்டட்னா வெளியேற்றது இந்த மாதிரி. ஸோ இது வந்து எந்த இதில் இதாகும் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ஸ் இன்சைட் தி செல். ஓகேவா? தென் நெக்ஸ்ட், in the cell's external environment, the concentration of a carbon dioxide is low as compared to that inside of the cell. அதாவது the concentration of carbon dioxide is low. ஓகேவா? concentration of கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வந்து லோவாக தான் இருக்கும். ஆஸ் கம்பேர்டு நம்ம வந்து இன்சைடு செல்லோட கம்பேர் பண்ணும்போது வெளியில் வந்து என்னவாக இருக்கும்? லோவாக தான் இருக்கும். As soon as there is a difference of concentration carbon dioxide inside and outside of a cell, carbon dioxide moves out of the cell. அதாவது as soon there is a difference of a concentration of CO2 கார்பன் டை ஆக்சைடு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏதாவது இது பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் தி செல். ஸோ அப்போது வந்து என்ன ஆகிடும்? கார்பன் டை ஆக்சைடு அந்த செல்லை விட்டு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரம் a region of higher concentration to a region of lower concentration outside the cell by the process of diffusion. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்குதுல்ல, ஸோ இது தான் வந்து நம்ம டிஃப்யூஷன்னு சொல்கிறோம். சேம்லி ஆக்சிஜனும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா enters the cell by the process of diffusion when the level or concentration of carbon dioxide inside the cell decreases. அதாவது ஆக்சிஜன் வந்து என்டர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான
இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு இன்சைட் தி செல் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கணும். அப்போது தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஆக்சிஜன் வந்து என்டர்ஸ் தி செல். அப்போ தான் அதனால் என்டர் ஆக முடியும் ஆக்சிஜனால். எந்த ப்ராசஸ்னால் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ்னால். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், இன்சைட் தி செல் அந்த செல்குள்ளே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கம்மியாக இருந்தால் அப்படி மட்டும்தான் என்ன ஆக முடியும், ஆக்சிஜன் வந்து செல்குள்ளே என்டர் ஆக முடியும். எந்த ப்ராசஸ்னால்? டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால். ஸோ என்னது, டிஃப்யூஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் gaseous exchange between the cell as well as the cell and its external environment. ஸோ எது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது, அதாவது gases எக்ஸ்சேஞ்சிலையும் அதே மாதிரி as well as cell and its external environment அப்படின்னு பார்த்தோன்னா diffusion. So water also obeys the law of diffusion. So இதுவும் கொஞ்சம் important. Then next, the movement of water molecules throughout such a selective preamble is called as osmosis. So next வந்து osmosis. The movement of water across the plasma membrane is also affected by the amount of substance dissolved in water. Thus, osmosis is the net division of water across a selective preamble toward a higher solid concentration. So, இது ரொம்ப important. அதாவது இது அப்படின்னு பார்த்தோம்னா, osmosis is the network diffusion of water. So, இது கொஞ்சம் important. Then next, ஸோ இப்போ இங்கே ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங், அதாவது வாட் வில் ஹேப்பன் இஃப் வி புட் அன் அனிமல் செல் ஆர் எ பிளான்ட் செல் இன்டு எ சொல்யூஷன் ஆஃப் வாட்டர் ஆர் சால்ட் இன் வாட்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் 3 things could happen. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் தி மீடியம் சரௌண்டிங் தி செல் ஹேஸ் எ ஹையர் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் தென் தி cell, meaning that the outside solution is very dilute, the cell will gain water by osmosis. Such a solution is known as a hypotonic solution. Water molecules are free to pass across the cell membrane in both directions, but more water will come into the cell than will leave. The net overall result is that water enters the cell is likely to swell up. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட்டர் மாலிக்யூல்ஸ் அந்த இது வந்து செல் மெம்பரைனில் எங்கே வேணால், அதாவது இட் இஸ் ஃப்ரீ டு பாஸ் அக்ராஸ் தி செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு மோர் வாட்டர் வில், நிறையா வாட்டர் வந்து செல்குள்ளே வந்து திரும்ப அது வந்து என்ன ஆகிடும், வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then next, if the medium has exactly the same water concentration as the cell, there will be no net movement of water across the cell membrane. ஸோ எங்கே வந்து வாட்டர் மூமெண்ட் இருக்காது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஐசோனேட்டிக் சொல்யூஷன். Such a solution is known as an isonetic solution. Water crosses the cell membrane in both directions, but the amount going in is the same as the amount going out, so there is no overall movement of water. The cell will stay the same size. The next, third one, if the medium has a lower concentration of water than the cell, meaning that it is very concentrated solution,
The cell will lose water by osmosis. Such a solution is known as hypertonic solution. Again, water crosses the cell membrane in both directions, but this time more water leaves the cell than enters it. Therefore, the cell will shrink. ஸோ இதில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் ஹைப்போடோனிக். செகண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் ஐசோடோனிக் சொல்யூஷன். தேர்ட் வந்து வாட் இஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஸோ இது 3மே வந்து இம்பார்ட்டண்ட்டானது. தென் நெக்ஸ்ட்டு osmosis is a special case of diffusion throughout a selective preamble membrane. Now let us try out the following activity. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி. இதை கொஞ்சம் நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு unicellular fresh water organisms organisms and most plant cells tend to gain water through osmosis. Important. இப்போ next observation of water is observation of water by plant roots is also an example of osmosis. இது இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ எக்ஸாமில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது நிறையா. தென் நெக்ஸ்ட் thus diffusion is important in exchange of gases and water in the life of a cell. Important. ஸோ இந்த சாப்டரில் நமக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் in addition to this the cell also obtains nutrition from its environment. ஸோ வந்து செல் அப்படின்ற அந்த இது வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து ஃப்ரம் இட்ஸ் என்விரான்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட்டு different molecules move in and out of the cell throughout a type of transport requiring use of energy. The plasma is flexible and is made up of organic molecules called lipids and proteins. However, we can observe the structure of the plasma membrane only through an electron microscope. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா மெம்பரன் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆனது. அதே மாதிரி இது வந்து எதனால் மேடப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸால் வந்து மேடாயிருக்கு. ஸோ மாலிக்யூல்ஸ்னால் என்னது, எ குரூப் ஆஃப் ஆட்டம். நம்ம கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம், ரைட்? எ குரூப் ஆஃப் ஆட்டம் இட் இஸ் மேடப் ஆஃப் 2 or more atoms is known as molecules அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ரைட்? ஸோ the plasma membrane is flexible and is made up of organic molecules called lipids and proteins. ஸோ இந்த ஆர்கானிக் molecules இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்து நம்ம lipids and proteins-ன்றோம். ஆனாலும் நம்மளால் இந்த பிளாஸ்மா மெம்பரனை வந்து நம்மளால் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஒரு நார்மலான ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்க்க முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். The flexibility of the cell membrane also enables the cell to engulf in food and other material from its external environment. Such processes are known as endocytosis. Amoeba acquires its food through such processes. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒன். ஸோ அமீபா வந்து எதில் வந்து தன்னோட ஃபுட்டை வந்து இது பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எது எழுதணும். ஸோ த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த செல் மெம்பரன். ஓகேவா? ஸோ பிளாஸ்மா மெம்பரன்லாம் இல்லை, செல் மெம்பரன் ஆல்சோ இன்னபிள்ஸ். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்சோ இன்னபிள்ஸ் த செல் டு engulf in food and other material. ஃபுட்லேயும் அதே மாதிரி அதர் மெட்டீரியல்னால் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து அப்படின்ட்டு இருக்காங்க. அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்னபிள்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம், செயல்படுத்துறது அப்படின்றோம். ஸோ இது என்ன, இந்த செல் வந்து இது என்ன செயல்படுத்துது, அதாவது செல் மெம்பரன் வந்து செயல்படுத்துது த செல்
டு இன்கல்ஃப் அப்படின்னா நம்ம முழுங்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ முழுங்குறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். இதோட தமிழ் மீனிங் அதுதான். த செல் டு இன்கல்ஃப் விழுங்குறது இன் ஃபுட். அதாவது அது வந்து முழுக செய்யுது ஃபுட்டையும் அண்ட் அதர் மெட்டீரியல்லையும் அது வந்து முழுங்குறதுக்கு இது பண்ணுது ஃப்ரம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து அமீபா வந்து இப்படி தான் இந்த ப்ராசஸில் தான் வந்து என்ன பண்ணுது, தன்னோட ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு செல் வால் பற்றி பார்க்கலாம். இன் அடிஷன் டு த plasma membrane, plant cells in addition to the plasma membrane have another ridged outer covering called the cell wall. The cell wall lies outside the plasma membrane. The plant cell wall is mainly composed of cellulose. Cellulose is a complex substance and provides structural strength to plants. When a living plant cell loses water through osmosis, there is a shrinkage or contraction of the contents of the cell away from the cell wall. This phenomenon is known as plasmolysis. We can observe this phenomenon by performing the following activity. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓஸ்மோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பண்ணதில், ஸோ வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது ஃப்ரம் பிளான்ட் ரூட்ஸை தான் வந்து நம்ம ஓஸ்மோசிஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல் வால் வந்து எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செல் வால் வந்து லைஸ் அவுட் சைட் த பிளாஸ்மா மெம்பரன். ஸோ வெளியில் பிளாஸ்மா மெம்பரனுக்கு வெளியில் வந்து செல் வால் வந்து இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த செல் வால் வந்து ஒன்று கண்டெயின் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்லுலாஸ். செல்லுலாஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அண்டு அதுதான் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். இப்படி கூட கேட்கலாம், விச் gives the plant strength. From cell wall which gives the plant strength, like that they will ask. So இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா when a living plant cell, ஸோ வந்து ஒரு பிளான்ட் செல் வந்து வாட்டரை வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னா இது அந்த பிளான்ட்க்கு வந்து ஒரு ஷ்ரிங்கேஜ் இருக்கும், இல்லைன்னா வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த செல் அவே ஃப்ரம் த செல் வால், இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மோலிசிஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து ஆக்டிவிட்டி. இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் போடலாம். ரிமெம்பர் த டெம்பரவரி மவுண்ட் of onion peel we prepared, we had put iodine solution and the peel. Why? What would we see if we tried observing the peel without putting the iodine solution? Try it and see what the difference is. Further, when we put iodine solution on the peel, did each cell get evenly colored அக்கார்டிங் டு த கெமிக்கல்? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா மெம்பரன் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மேடப் ஆஃப் வந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்னால் நம்ம என்னென்னு நம்ம கெமிஸ்ட்ரியிலே வந்து ரீட் பண்ணிப்போம், ரைட்டு? ஸோ இது வந்து எதால் மேட் ஆகிருக்குன்னா ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல்ஸால் மேடாயிருக்கு. அந்த மாலிக்யூல்ஸ் தான் வந்து லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ நம்மளால் வந்து பிளாஸ்மா மெம்பரன் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்க முடியும். ஆனால் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், வேறு எந்த ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப்லையும் நம்மளால் பார்க்க முடியாது. தென் த நெக்ஸ்ட், the flexibility of the cell membrane also enables the cell to engulf in food and other material from its external environment. Such processes are known as
endocytosis. Amoeba accuse its food throughout such processes.